வணக்கம். திரையரங்கம். ஆரண்ய காண்டம் 2011ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து பரவலாக பத்திரிகைகளின் பாராட்டுக்களை பெற்ற ஆரண்ய காண்டம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதுமையான தொழில்நுட்ப அம்சங்களுடன் திரைக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா. இவருக்கு இது முதல் படம். இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. தாதா உலகத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. ஜாக்கி ஷ்ராஃப் இதில் சிங்கப்பெருமாள் என்ற தாதாவாக வருகிறார். ஐயா என்று மரியாதையுடன் அழைக்கப்படக்கூடிய அந்த கதாபாத்திரம் நடுத்தர வயதை தாண்டி இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அவரிடம் பல இளைஞர்கள் சட்டவிரோத செயல்களை செய்வதற்காக பணி புரிகிறார்கள். அவர்களில் ஒரு கதாபாத்திரம் பசுபதி என்ற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பவர் சம்பத்ராஜ். அதே குழுவில் சப்பை என்ற இளைஞன் கதாபாத்திரத்தில் ரவி கிருஷ்ணா நடித்திருக்கிறார். ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருளை விலைக்கு வாங்கி தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று பசுபதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சம்பத்ராஜை அனுப்பி வைக்கிறார் சிங்கப்பெருமாளாக வரக்கூடிய ஜாக்கி ஷ்ராஃப். போன இடத்தில் அந்த பொருள் கையில் கிடைத்த பிறகு பசுபதியை தீர்த்து கட்டி விடுங்கள் என்று தன்னுடைய ஆட்களிடமே கூறி அனுப்பி விடுகிறார் சிங்கப்பெருமாள். அந்த உண்மை தெரிந்த பசுபதி அதற்கு பிறகு எப்படிப்பட்ட மனிதனாக மாறுகிறான் என்பதை காட்சிகளாக நமக்கு படத்தில் காட்டுகிறார்கள். நடுத்தர வயதை தாண்டிய சிங்கப்பெருமாள் இளம் பெண்ணான சுப்புவை தான் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து தன்னுடைய ஆசை நாயகியாக வைத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, கஜேந்திரன் கஜபதி என்ற இரு சகோதரர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய கும்பல், அவர்கள் சிங்கப்பெருமாளுக்கு எதிர் குழுவை சேர்ந்தவர்கள். அவர்களால் சிங்கப்பெருமாளுக்கு எப்படிப்பட்ட தொல்லைகளும் தொந்தரவுகளும் உண்டாகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இவர்களை தாண்டி சேவல் சண்டையை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காளையன் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய குரு சோமசுந்தரம், அவருடைய அருமை மகனான கொடுக்கா புள்ளி என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிறுவனான வசந்த், அவர்கள் இருவரும் சிங்கப்பெருமாளை சந்திக்கும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்களும் அல்லல்களும் உண்டாகின்றன என்பதையும் படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பார்க்கிறோம். படத்தினுடைய இறுதியில் படத்தின் ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய சிங்கப்பெருமாள் என்ற ஐயா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜாக்கி ஷ்ராஃபுக்கு எப்படிப்பட்ட மோசமான முடிவு தரப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம். சப்பை என்று சாதாரணமாக மற்றவர்கள் ஏளனமாகவும் கிண்டலாகவும் அழைக்கக்கூடிய ரவி கிருஷ்ணா ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் படத்தினுடைய பிற்பகுதியில் எந்த அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மாறி செயல்படுகிறது என்பதையும், உச்சகட்ட காட்சியில் அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்ட முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். படத்தின் உச்சகட்ட காட்சியில் சுப்பு என்று நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்த அந்த இளம்பெண் கதாபாத்திரம் எந்த அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயலை செய்துவிட்டு கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும்போது நமக்கு என்ன கூறுவது என்றே தெரியாமல் சிலையாக ஆகிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த திரைப்படம் அந்த கதாபாத்திரத்துடன் முடிவடைகிறது. சிங்கப்பெருமாள் என்றும் ஐயா என்றும் அனைவரும் அழைக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் ஜாக்கி ஷ்ராஃப். ஒரு இந்தி நடிகரை ஒரு தமிழ் திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் படம் முழுக்க
நடமாட விடுவது, நடிக்க வைப்பது என்பது துணிச்சலான முயற்சி. அப்படிப்பட்ட அருமையான கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக ஜாக்கி அஷ்ரஃப் உயிர் தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. சப்பை கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரவி கிருஷ்ணா தன்னுடைய இயல்பான நடிப்பை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பசுபதி என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க சம்பத்ராஜ் வருகிறார். படம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையால் பெருமையை சேர்க்க வேண்டுமோ அதை மிகவும் அருமையாக சம்பத்ராஜ் செய்திருக்கிறார். காளையன் என்ற கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம் நடித்திருக்கிறார். அவர் நடித்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. இந்த நடிகருக்குள் இப்படிப்பட்ட அபார திறமையா என்ற ஆச்சரியம்தான் நமக்கு உண்டாகிறது. அவருடைய மகன் கொடுக்காப்புள்ளி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வசந்தின் திறமையை பார்த்து எந்த அளவிற்கு அவனை பாராட்டுவது என்றே நமக்கு தெரியவில்லை. இந்த சிறுவனிடம் இப்படிப்பட்ட ஒரு அபாரமான திறமையா என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. கஜேந்திரன் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் பாக்ஸர் ஆறுமுகம். கஜபதி கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையான தன் திறமையை வெளிப்படுத்தி நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார் சாய் தினா. கஸ்தூரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜெயஸ்ரீ. சுப்பு என்ற அந்த இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் யாஸ்மின் பொன்னப்பா. மாடலிங் துறையில் தனக்கென மிகச்சிறந்த பெயரை பெற்றிருக்கக்கூடிய இவர் இந்த கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். படம் முடிந்து வெளியே வந்த பிறகு கூட சுப்பு என்ற அந்த கதாபாத்திரத்தில் யாஸ்மின் பொன்னப்பா எந்த அளவிற்கு நடிப்பில் கொடிகட்டி பறந்திருக்கிறார் என்ற நினைப்பு நமக்கு உண்டாகிறது. யுவன் சங்கர் ராஜா இவர்தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கக்கூடியவர். ஒரு கேங்ஸ்டர் திரைப்படத்தில் இந்த அளவிற்கு கவித்துவ தன்மையுடன் பின்னணி இசையை அமைக்க முடியுமா என்ற கேள்வி நம் மனதில் உண்டாகும் அளவிற்கு இவர் தன்னுடைய மென்மையான இசையை உண்டாக்கி இந்த திரைப்படத்திற்கு ஒரு அருமையான கௌரவத்தை அளித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் PS வினோத். ஒரு கேங்ஸ்டர் மூவியில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து இவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். பிரவீன் KL, NB ஸ்ரீகாந்த் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு பட தொகுப்பாளர்களாக பணி புரிந்திருக்கிறார்கள். மிகவும் அருமையான திறமையை கொண்ட பட தொகுப்பாளர்கள் இவர்கள் இருவரும் என்பதை இந்த திரைப்படத்தின் அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர் SBB சரண். ஒரு மாறுபட்ட கதை கருவை கொண்ட இந்த திரைப்படத்தை தயாரித்ததற்காக நான் தனிப்பட்ட முறையில் சரணை பாராட்டுகிறேன். தாதா உலகத்தை மையக்கருவாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு திரைப்படத்தை பார்க்கிறோம் என்று உணரக்கூடிய அளவிற்கு மிகவும் தரமான மாறுபட்ட முறையில் இந்த திரைப்படத்தை தியாகராஜன் குமாரராஜா இயக்கியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்ற தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய ஆரண்ய காண்டம் மீண்டும் திரைக்கு வந்திருக்கிறது. அத்தகைய ஒரு நல்ல திரைப்படத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கட்டாயம் ஆரண்ய காண்டம் திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் மீண்டும் ஒரு மாறுபட்ட அருமையான அனுபவத்தை தரும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.